மற்றொரு அண்மை தகவல். கரூர் தலைமை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிலவும் தண்ணீர் பற்றாக்குறையால் நோயாளிகள் அவதியுற்று வருகிறார்கள். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு வாரமாக தண்ணீர் விநியோகம் தடைபட்டுள்ளதால் அங்கு உள்ள நோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டு இருப்பது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் நோயாளிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மருத்துவமனை வளாகத்தில் நிலவும் தண்ணீர் தட்டுப்பாட்டால் கழிவறைகள் நெகிழி பையால் மூடப்பட்டுள்ளதாக நோயாளிகள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். மருத்துவமனையில் தங்கியிருக்கும் நோயாளிகளிடம் இருந்து செல்போன்கள் திருடப்படுவதாகவும் குற்றச்சாட்டினை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அண்மை தகவலாக பார்க்கிறோம். கரூர் மெடிக்கல் காலேஜில் யூஸ் ஆகிட்டு இருக்கிற, அதாவது பேஷண்ட் எல்லாம் படுத்திருக்க வெஸ்டர்ன் டாய்லெட் உடஞ்சி வீணாக போய் கிடக்குது. யூரின் போகிற எல்லா பாக்ஸையும், அந்த யூரின் போகிற பேஷண்ட் எல்லாத்தையுமே வந்து சுத்தமாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க? ஏன் தண்ணி விட மாட்டேங்கிறாங்க? கீழே போங்கன்னு சொல்கிறாங்க. வெளியிலாம் இந்த மாதிரி இடத்துல வந்து யூரின் போகலாம். என் கையில் டேப் இருக்கிறப்போ இங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டு வந்து நீங்கள் வெளியில் போனால் ப்ராப்ளம் இருக்குது, விட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன விடுங்க, என்ன விட வயசானவங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, குழந்தை இருக்கிறாங்க. அப்போ பெண்கள் எங்கே இப்போ பாத்ரூம் போவாங்க? பாத்ரூம்லேயே தண்ணி வரலையே, அப்போ அவங்க எங்கே போவாங்க? அவங்க அப்போ அந்த ஒரு லேடிஸ் இருக்கிற இடத்துல ஒரு வந்து ஃபோனை தூக்கிட்டு போகிறோம், செயின் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? ஏன் உள்ள சிசிடிவி கேமரா வைக்க மாட்டேன்றாங்க? இதெல்லாம் வந்து பெரும், ஏன்னா கிட்டத்தட்ட நம்மளது ஒரு டிஸ்ட்ரிக் ஒன்றா இருந்ததுன்னா பரவாயில்ல. நாமக்கல் இந்த மாதிரி 3 மாவட்டங்களுக்கு சேர்ந்தது தான் நம்மளோட பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கீங்க கரூர் டிஸ்ட்ரிக்டில். ஸோ அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. நாங்கள் கரூரை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறோம், கரூரை கரெக்டாக பார்க்குறங்கிற பேரில் தண்ணியில் ஆரம்பித்து சீதமுல் கார்டிலேருந்து எல்லாமே மோசமாக தான் இருக்குது. எந்த இடத்த எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இதில் எல்லாத்தையும் நான் பண்ணிவிட்டு நான் சரியாக இருக்குன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்குவீங்க நீங்கள்? அது ஏற்றக்கூடிய விஷயமாவே எனக்கு சத்தியமாக தெரியல.